உண்மையான மான் கொம்ப தாங்க நான் கையில வச்சிருக்கேன். இந்த மான்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அதோட கொம்புங்கள தானாவே உதுத்து கீழ விட்டுக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட் டீர். இதோட கொம்பு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா கிளைங்களாவும் பிரிஞ்சிருக்கும். அது ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாதிரி குட்டியாவும், வளர வளர பெருசாவும் இந்த மாதிரி கிளைங்கள் பிரிஞ்சு வளரும். இந்த டீர் பார்க் குரோஷியால இருக்கு. இது 20 வருஷமா இருந்தாலும் டூரிஸ்ட்க்கு இப்ப தான் அக்சஸ் குடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸா. இப்ப நாங்க டீர் வாக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேட்சா வந்து கூட்டிட்டு போவாங்க. முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் மினிட்ல வந்தோம்னா டிக்கெட் கிடைக்காது. இங்க டீருங்களுக்கு நம்மளே ஃபீட் பண்ணலாம். அத தொட்டு பார்க்கலாம். கேரட்டும், கார்னும் நம்ம கையில குடுத்துருவாங்க. அதெல்லாம் டீருக்கு நம்ம இந்த மாதிரி கைய நீட்டி தான் சர்வ் பண்ணணும். அதுங்களே எடுத்து சாப்பிட்டுக்கும். எவ்ரி இயர் டீர் வந்து ஷெட் பண்ற கொம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒல்லியான கொம்பெல்லாம் இருக்கிற டீர் பேரு ரெட் டீர். அது மாதிரி ஃபேன் மாதிரி இருக்க கொம்பு இருக்க டீர் பேர் வந்து ஃபாலோ டீர். இந்த டீர் பார்க்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 125 ஏக்கர்ஸ். அதாவது வைல்டுல இந்த டீர்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. நம்மள வந்து வாக்லயே கூட்டிட்டு போவாங்க ஒரு பேட்சா. டீர் மட்டும் இல்லங்க, ஹார்சஸ் அண்ட் பிக்ஸ் கூட இங்க இருக்கு. அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். நாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து கைடு வந்து எங்களுக்கு மட்டுமே இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஹார்ஸ் எல்லாம் சேட்டை பண்ணும், எந்த ஹார்ஸ் சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லி நமக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹார்ஸ பிக் பண்ணி அதுங்களோட விளையாடுறது, தொட்டு பார்க்கறதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ் டூருங்க. அடுத்த பேட்ச் வரதுக்காக இவங்க கார்னும், கேரட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ச் மக்களுக்கெல்லாம் குடுக்கறதுக்காக. டீர் வாக் முடிஞ்சோனே நம்ம டயர்டா இருப்போம்னு சொல்லிட்டு இங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க ஃப்ரீயா. இங்க டாய்லெட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க. இது பெரியவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான டெஸ்டினேஷன் தான்.